ஸோ ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோன்னு நினைக்கிறேன். எனக்கு பேசக்கூட வருதா வரலையா அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஹாவ் டு டூ திஸ். ஸோ பேசுவோமா ரொம்ப நாள் கழிச்சு? ஓகே, ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சு. பிகாஸ் நிறையா என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. ஸோ அதை பற்றி அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய 6 months சேலஞ்சுன்னு ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸோ அதை அப்படி பேசிவிட்டு என்ன அப்படி போகலாம். என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ சொன்ன மாதிரி நடக்கலை. ஏன் அது எனக்கு தெரிலங்கிறத விட ஒரு நிமிஷம், ஏன் அப்படிங்கிறது தெரிலங்கிறத விட நான் ஓவர் திங்க் பண்ணி 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 சம்திங் இதுக்குள்ளேயோ போய் மாட்டிக்கிட்டேன். முடியுமா முடியாதா அப்படின்னு கொஸ்டின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி பண்ணாலும் அதுக்கு கீ கொடுக்குற கன்சிஸ்டன்சி என்கிட்ட இல்லை. ஸோ ஐ மேட் மிஸ்டேக். ஐ திங்க் அ லாட். ஐ ஓவர் திங்க் அ லாட். might be sound crazy, but even though I have to say right. ஸோ அதான் சொல்கிறேன். என்னென்னமோ பிளான் சொன்னேன், இந்த மாதிரி இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால், பட் நான் இதை ஷுவராக சொல்லுவேன், நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா, நான் வந்து லோன் வாங்கியிருந்தேன். ஸோ அதை என்னால் ரீபே பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு தெரியா எப்படி சொல்கிறது, if I can able to repay the loan, like how to say, if I can able to repay that, I should buy the loan, right? ஸோ அதை நான் பண்ணாமல் நான் பாட்டுக்கு வாங்கிட்டேன். இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது, பண்ணு 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 இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்கிற மாதிரி பண்ணி வச்சிட்டேன். எவ்வளோனா 24,000. டெக்னிக்கலாக சொல்லணும்னா 18,000. ஸோ அது கூட சேர்த்தி நான் ரீபே பண்ண வேண்டிய லோன் 24,000. ஸோ அதுக்காக தான் இந்த எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபேன் போடல, ஸோ that worked. Then I cleared around 90%, I think so. Here I should not say like I think so, because நான் அதை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ அதை பற்றி யோசிக்கும் போது தான் எனக்கு தெரிய வருது. பட் இப்போ நான் யோசிக்கிறேன்னா அதை நான் மறுபடியும் சேருக்கு பண்ணுறேனா இல்லையா அப்படி சொல்லி கேட்டால் பண்ண மாட்டேன். ஐ நோ த திங்ஸ், பட் ஐ எம் நாட் டூயிங் தட். நம்மளுக்கு தெரியும் இது பண்ணால் பிரச்சனை, இது பண்ணால் பிரச்சனை இல்லை, இது பண்ணால் கரெக்டு, இது பண்ணால் கரெக்ட் இல்லை, எல்லாமே தெரியும். பட் வி நோ, பட் வி டோன்ட் டூ தேட். ஸோ அதுதான் என்கிட்ட இருக்க பிரச்சனை. மேபி எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற பிரச்சனையாக கூட இருக்கலாம். நான் பேசுகிறது கூட கரெக்டாக கேட்குதான்னு தெரில. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாமே தெரியுது, பண்ண மாட்டேன். ஸோ ஃபைன், அக்செப்ட். அதை விட என்னென்ன பிரச்சனை என்னென்னா, நான் வளரணும்னு ஆசைப்பட்றேன். பட் how I can grow in a stumbled environment. ஸ்டம்பிள்டுன்னு சொல்கிறத விட ஒரு கேஜுக்குள்ளே எப்படி என்னால் வளர முடியும்? You may get that point. I think so. Like, I'm under a toxic situation environment. Toxic, everywhere toxic. I should not say like this, because எல்லாத்தையும் நான் டாக்ஸிக் சொல்லிட்டேன்னா அவங்க பண்ணதுக்கு நான் வேல்யூ பண்ணாத மாதிரி மேபி இமேஜின் ஆகலாம், லைக் ஃப்ரேம் ஆகலாம். பட் டாக்ஸிக்காக இருந்தால் டாக்ஸிக்னு தானே சொல்ல முடியும். ஸோ டாக்ஸிக்குங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. என்னோடய ஃபீலிங் ஷேர் பண்ண முடியணும். அதாவது என் ஃபீலிங்ஸ் நான் ஷேர் பண்ண ஒரு 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 பர்சன் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சப்போர்ட். தென் நான் தப்பு பண்ணாலுமே அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறது, கரெக்ட் பண்ணுறதுங்கிறத விட எனக்கு அட்வைஸ் கொடுக்குறக்கு 1000 பேர் இருக்காங்க. பட் சப்போர்ட் பண்ணுறக்கு கம்மி. நான் அந்த சப்போர்ட்டும் கேட்கல, எனக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் தான் கேட்டேன், அதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ
ஸோ அது பெரிய டாபிக். ஸோ என்னோடய டாக்ஸிக் சைல்ட்ஹுட், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சொல்கிறேன். இந்த 6 monthsன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதில் என்னென்ன நடந்துகிட்ருக்குன்னா, என் ப்ராஜெக்ட் நான் எதுவுமே பண்ணல. ஹேவ் டு ஓப்பன் இட் நவ். என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் நான் தொடரதே இல்லை. பட் ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. நிறைய நடந்துகிட்ருக்கு. எப்படின்னா, டெம்ப்ரவரின்னு உள்ளே போய் ஜாயின் பண்ண ஒரு இடத்துல ரொம்ப நாளாக ஸ்டிக்கடாக இருந்தேன். ஸோ அதில் வர அமௌண்ட்டை கரெக்டாக நான் சேவ் பண்ணி வைக்கல. அதுலேருந்து வர கரெக்டாக அமௌண்ட், அதாவது இந்த கேஷ் ஃப்ளோவை ப்ராப்பராக நான் யூஸ் பண்ணிக்கல. ஈவன் எனக்கு கரெக்டாக கிடைச்ச ஒரு கேரன், இதை கூட என்னால் கரெக்டாக பார்த்துக்க முடியல. ஒரு மாதிரி மென்டலாக அன்ஸ்டேபிள் ஆகிட்டேன். ஸோ ஒரு ட்ராமாக்குள்ளே போயிட்டேன். நம்மளால் முடியுமா? am I worth it for all? am I worth it for this, that, those people? am I worth it for that people? எனக்கு அவங்க, நான் அதுக்கு டிசர்வ்டா அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்வி, நிறைய கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஐம் worth it. பட் நான் ப்ரீத் பண்ணுறதே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எக்ஸாம்பிள் மேபி சவுண்ட்ஸ் க்ரேசி, பட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு டாக்ஸிக்னு சொல்ல வேணாம், ஒரு பாய்சன், என்ன தான் சொல்கிறது. அப்புறம் லைக் ஹவு டு சே, ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கீங்க, ஸ்மோக்காக இருக்குது, ஓகேவா? ஸோ இது இப்படி சொல்ல வேணாம், இப்படி சொல்கிறது. ஓகே, நீங்கள் ஒரு பிளான்ட், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு பிளான்ட். பட் நீங்கள் வந்து ஒரு பேடான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க. லைக் டாக்ஸிக் கேஸ் ஃபேக்ட்ரி, சம்திங், உங்களுக்கு கெமிக்கல் தண்ணி ஊற்றுன மாதிரி ஏதாச்சும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஊற்றிட்டு இருக்கும்போது யூ கேன் ஏபிள் டு க்ரோ அ லாட் ஃபார் அ லாங் ரன். இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உளறிட்டுருக்காங்க நினைக்கிறேன். பட் அந்த தண்ணினாலேயும் அந்த ஏர்னாலேயும் உங்கள் சுற்றி இருக்க சுச்சுவேஷன்ஸ்னாலேயும் நீங்கள் ஸ்டெபிளானதுக்கு காரணம் நீங்களா? எண்ட் ஆஃப் த டே அந்த இதுக்கெல்லாம் தாண்டி நம்ம தான் வெளியே வந்திருக்கணும். பட் அதை தாண்டி வெளியே வர முடியாதங்காட்டி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிவிட்டு, நிறையா ப்ராப்ளம்ஸ். லைஃப் இஸ் நாட் ஈஸி, பட் த சேம் திங், லைஃப் இஸ் நாட் தேட் மச் ஹார்ட். ஸோ அதை ரியலைஸ் பண்ண போது தான் புரிய வரும்னு நினைக்கிறேன். சவுண்டு அதிகமாக பேசலாம், எக்கோ அடிக்கும். இதெல்லாம் அடிக்கடி எல்லோரும் சொல்கிறதா, இதை தாண்டா உலகத்தில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க, நீ எங்களை திருப்பி அதே சொல்லிட்டுருக்கேன்னு கேட்டால் அதுதான் எனக்கும் தெரியல. எனக்கு ஐ ஷுட் நாட் பி அன் ஆவரேஜ் காய் அப்படின்னு நினச்சேன். பட் எண்ட் ஆஃப் த டே ஐ ஆம் ஆவரேஜ் காய் அப்படிங்கிற மாதிரி எனக்கே செல்ஃப் டவுட் ஆகுது. ஐ ஷுட் நாட் பி தட் 99%, ஐ ஷுட் பி த 1% அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணும். எல்லாருமே ஏதோ இடத்துல அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் எதில் அச்சீவ் பண்ணணும், என்ன அச்சீவ் பண்ணணும், எதில் சாதிக்கணும், எப்படி போகணும், எந்த வழியில் போகணும், எதுவுமே தெரியாது. அது நிலைமை தான் நானும் இருக்கேன். ஸோ தெரிஞ்சுப்போம், கற்றுப்போம், வீழ்வோம். பட் I believe in myself. So I will do that, what I dream. ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் 3 மாதமாக நான் வீடியோ போடல. what I do, நடுவில் நிறையா நடந்துருச்சு. ஸோ எந்த லெவலுக்கு நடந்துருச்சுன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்துட்ருந்தேன். எப்படி சொல்கிறது, நான் ஒரு மென்டலாக எனக்கு எமோஷன்ஸ் இருக்கா, ஃபீலிங்ஸ் இருக்கா, எனக்கு இது செட் ஆகுமா, ஆகாதா? அப்புறம் தான் ரியலைஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்ப்போம்,
I'm just going with the flow. So if that goes well, all things could be fine. If that how to say, if that drift off, I should handle there. அது ட்ரிஃப்ட் ஆகுது, நான் ஃப்ளோலே போவேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தா போய் விட்டு சாத்த வேண்டிதான். ஸோ எப்பப்பெல்லாம் ட்ரிஃப்ட் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கணும். அப்புறம் எப்படி சொல்கிறது, இயரோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், மற்றவங்களுக்காக வாழாத 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 அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அப்படி தான், வாட் யூ ஹர்ட் த மோஸ்ட் த மோர் யூ பிகம்னு சொல்லுவாங்க. எதை நீ அதிகமாக விரிக்கிறாயோ அதுவாகவே மாறி விடுவாய். ஸோ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, அடுத்தவங்களுக்காக லைக் ஹம்பிளாக கைண்டாக எல்லாத்துக்கிட்டையும் கைண்டாக இருக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படிலாம் இருக்கவே கூடாது. I should know where to say yes, where to say no. எனக்கு எங்கே நோ சொல்லணுங்கிறது தெரியணும், யார்கிட்ட நோ சொல்லணுங்கிறது தெரியணும், எப்படி சொல்லணுங்கிறது தெரியணும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணுங்கிறது தெரியணும். ஸோ ஒவ்வொரு எஸ்ஸுக்கும், ஒவ்வொரு நோக்கும், ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஒரு ஒரு ஃபேஸ்குள்ளே போக போகிறது நீங்கள் தான், நாம தான். ஸோ என்ன மாதிரியே இருந்தால் அப்படி பண்ணாதீங்களா தம்பிங்களா. எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்கும் எஸ் எஸ் எஸ், ஐம் சாரி, இட்ஸ் ஆன் மீ, இட்ஸ் மை ஃபால்ட் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஹம்பிளாக நீங்கள் ஒரு நல்ல பையனாக தெரியலாம். நமக்கு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே நம்ம எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறோம், எல்லாத்துக்கும் சாரி சொல்கிறோம், எல்லாத்துக்கும் ஓகே ஓகே தட்ஸ் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தா they will see you like இவன் தானே, இவன் எல்லாத்துக்கும் எஸ் தானே சொல்ல போகிறான், எல்லாத்துக்கும் நோந்தனது லைக் எல்லாத்துக்கும் ஐம் சாரி இட்ஸ் ஆன் மீ அப்படிங்கிறத என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆகிடும். ஸோ வி ஷுட் நோ வேர் டு சே நோ. இருக்குல்ல, வி ஷுட் நோ வேர் டு சே நோ. ஆட்டோ பின்னாடி எழுதலாம். ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் இத்தனை 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 நாளாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். பட் ஒரே நாளில் சொல்கிறேன்னு ஆசைப்பட்டா இப்போயே 12 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பட் ஐ ஹேவ் டு சே திஸ் அண்ட் ஐ ஹேவ் டு பிரேக் திஸ் லைக் ஹவ் டு சே பிரேக் திஸ் இன்கன்சிஸ்டன்சி. ஸோ 3 monthஸாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடாமல் இருந்திருக்கேன். ஸோ ஹேவ் டு பிரேக் தட் கன்சிஸ்டன்சி, லைக் not to posting the video. I want to become a அப்படின்னு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி போகணுன்னா நீ ஜஸ்ட் we have to like me have to learn, I have to post content. At least it was worst content or a bad maybe not mindfulness, heartfulness, how do anything you say, I have to post. But I didn't post it like for the past 3 months. So this is the things I have to say for you guys. Don't listen to them, don't say yes for all the things. If you have to say no, just say no, because அது உங்களோட மென்டல் பீஸை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். we should know how to say no. எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லி தான் ஆகணும். இதெல்லாம் எங்கேருந்து உனக்கு திடீர்னு ஞான உதயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் நிறைய கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி மறந்துருச்சு. ஸோ அதனால் பேசிகிட்ருக்கேன். ஸோ மேபி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, மேபி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, மேபி சிங் டு யூ, ஐ கெஸ். ஐ ஹோப்ஃபுல்லி நான் ஹோப்ஃபுல்லி இல்லை என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பீஸ் அவுட், நல்லது நடக்கும். ஸோ லெட்ஸ் கண்டினியூ திஸ். அண்ட் ஏன் ஹேர் கட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் தனியாக மறுபடியும் சொல்கிறேன். பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை கோமாளி மாதிரி தான் இருக்கேன். ஸோ முடிதானே வந்துடும். ஸோ டோன்ட் கிவ் அப் ஃபார் எனிதிங், எனிஒன். கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க. நான் கிவ் அப் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இஸ் நாட் லைக் அ மேஜிக் திங்.
கான்ஃபிடென்ஸுங்கிறது ஒரு ஸ்கில், அதை வளர்த்திக்கணும். ஸோ திஸ் இஸ் திங்ஸ் in my mind. So these are the things I want to share with you guys. If that hopefully gives you some reason, like if that gives you some points to wake up, just wake up. We have a long run, we have to go. Okay, bye.